நேற்று போட்ட வீடியோவோட கண்டினியூஷன் தான் இது. நாங்கள் வந்து ரீசெண்டாக இப்போ ஸ்லோவேனியா ட்ரிப் வந்து போயிருந்தோன்னு சொல்லிட்டு நான் வீடியோ வந்து போட்டிருந்தேன். டே 1 பார்த்தீங்கன்னா பார்ட் 1 பார்ட் 2 வந்து நான் வந்து அப்லோட் பண்ணுறேன்னு சொல்லியிருந்தேன். பார்ட் 1 வந்து நேற்று வந்து நான் அப்லோட் பண்ணிட்டேன். இது வந்து பார்த்திங்கன்னா பார்ட் 2 வீடியோ தான் இது. பார்ட் 1 பார்க்காதவங்களுக்கு நான் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், நீங்கள் வந்து செக் பண்ணி பாருங்கள். இது பார்ட் 2ல் பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து போட்டிங் வந்து போயிருந்தோம். அந்த வீடியோ தான் வந்து இதுலேருந்து நீங்கள் பார்க்க போகிறீங்க. இது வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் 2 போட்டாக வந்து நாங்கள் வந்து புக் பண்ணியிருந்தோம். நம்மளே வந்து செல்ஃபாக வந்து போட் பண்ணி போகிற மாதிரி தான் நாங்கள் வந்து புக் பண்ணியிருந்தோம். என் பையனோட ஃபேஸை பார்த்திங்கனாலே தெரியும், அவனுக்கு அவ்வளோ ஒரு பயம். ஏன்னா தண்ணியை கண்டாலே அவனுக்கு ஆகாது, ரொம்ப பயப்படுவான். அதனால் அவங்க அத்தை கையை விடவே இல்லை, கையை பிடிச்சிட்டே வந்து உட்காந்துருந்தான், பயமாக இருக்குன்னு சொல்லிட்டு. இது எவ்வளோ நேரம் போட்டிங் டைமிங் பார்த்திங்கன்னா ஒரு 1 hour வந்து நாங்கள் போயிட்டு வந்திருப்போம். ஒரு 3:30 பக்கம் வந்து நாங்கள் எடுத்தோம். 4:30 வரையும் பார்த்திங்கன்னா அப்படியே வந்து நாங்கள் ஒரு ரவுண்டு வந்து போயிட்டு வந்திருந்தோம். அந்த அன்றைக்கி கிளைமேட்டும் பார்த்திங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருந்தது, நல்லா வெயிலும் அடிச்சிட்டு இருந்ததா, அதனால் வந்து போட் பண்ணி போகிறதுக்கு ரொம்பவே வந்து சூப்பராக இருந்தது. போட்டிங் முடிச்சுட்டு பார்த்திங்கன்னா நாங்கள் இன்னொரு பிளேஸுக்கும் வந்து பிளான் பண்ணியிருந்தோம் போகலான்னு சொல்லிட்டு. ஆனால் அது பார்த்திங்கன்னா 4:30 வந்து க்ளோஸ் பண்ணிடுவாங்களாம். நாங்கள் போனது பார்த்திங்கன்னா 5:30 கிட்ட ஆயிடுச்சு. ஏன்னா ஆன்லைன்லேயும் பார்த்திங்கன்னா டைமிங் வந்து சரியாக எங்களுக்கு வந்து தெரியல, அதில் வந்து சரியாக போடலையா, அதனால் வந்து நாங்கள் போகிறதுக்கு வந்து லேட் ஆயிடுச்சு. சரி அப்படியே வீட்டுக்கு கிளம்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ வீட்டுக்கு தான் வந்து கிளம்பிட்டோம். வீடு பார்த்திங்கன்னா நாங்கள் இங்கேருந்து ட்ராவல் பண்ணி எங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு 1 மணி நேரத்துக்கிட்ட ட்ராவல் ஆகும். இங்கேருந்து நாங்கள் புக் பண்ணியிருக்க வீட்டுக்கு போகிறதுக்கு வந்து. நாங்கள் வீடு புக் பண்ணியிருந்ததும் பார்த்திங்கன்னா ஒரு நல்ல மலை மேலே தான் வீடு வந்து இருந்ததா, அதோட வியூவும் பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருந்துச்சு. நான் ஹோம் டூர் போடும்போது உங்களுக்கு அப்படியே வந்து அந்த வியூஸ்லாம் வந்து நான் காமிக்கிறேன். அது வந்து பார்த்திங்கன்னா ஒரு சின்ன அப்பார்ட்மெண்ட் மாதிரின்னு கூட வச்சுக்கலாம். மேலே பார்த்திங்கன்னா 2 ஃப்ளோர் இருந்தது. எங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா 2nd ஃப்ளோரில் வந்து வீடு வந்து கொடுத்துருந்தாங்க. 2 வீடு வந்து நாங்கள் எடுத்திருந்தோம். அப்படியே பார்த்திங்கன்னா ஆப்போசிட்டில் வந்து 2 வீடு வந்து நாங்கள் வந்து எடுத்திருந்தோம். அங்கேயும் பார்த்திங்கன்னா எல்லா வீடுமே வந்து புக்காகி தான் இருந்தது. ஏன்னா இப்போ வந்து வெக்கேஷன் டைமில், அதனால் வந்து நமக்கு ரூம்ஸ்லாம் கிடைக்கிறது கொஞ்சம் வந்து கஷ்டம்தான் சிட்டிக்குள்ளெலாம். அதனால தான் நாங்கள் கொஞ்சம் வந்து அவுட்ராக தான் வந்து புக் பண்ணியிருந்தோம் வீடு வந்து. வீட்டுக்கு போகிற வழியும் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்னு சொல்லிட்டு. ஃபுல்லாகவே 2 பக்கமும் நல்லா மரம், நடுவில் வந்து நம்ம போகும்போது அந்த வியூ வந்து பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருந்தது. நாங்கள் வந்து கார் தான் வந்து எடுத்துகிட்டு போயிருந்தோம். வீட்டுக்கு வந்து ரீச் ஆயாச்சு. ரீச் ஆனோன்னே பார்த்திங்கன்னா பசங்க வந்து கொஞ்சம் நேரம் வெளியே வந்து விளையாடணுன்னு சொன்னாங்க. அங்கே வந்து வீட்டுக்கு ஆப்போசிட்லேயே பார்த்திங்கன்னா சின்னதாக ஒரு பார்க் மாதிரி வந்து வச்சுருந்தாங்க. இந்த ஊஞ்சல் ஸ்லைடு இதெல்லாம் வந்து வச்சுருந்தாங்களா, அதனால் பசங்க வந்து அதில் கொஞ்சம் நேரம் விளையாடணுன்னு சொன்னாங்க. அப்படியே கொஞ்சம் நேரம் விளையாட விட்டுட்டு அப்படியே வந்து வீட்டுக்கு வந்து போயிட்டோம். ஏன்னா வந்து நெக்ஸ்ட் டேக்கு பார்த்திங்கன்னா நாங்கள் வந்து லஞ்செல்லாம் செஞ்சு எடுத்துகிட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருந்தோம். புளிசாதம் தான் செஞ்சு எடுத்துகிட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு புளிசாதம் மிக்ஸ் வந்து செஞ்சு எடுத்துகிட்டு போயிருந்தோம். அதனால் ரைஸ் மட்டும் வச்சுட்டு அப்படியே வந்து மிக்ஸ் பண்ணி வச்சிடலாம், நைட்டே வந்து எல்லாம் ரெடி பண்ணி வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ சாதம் தான் வச்சிட்ருக்குறோம். நைட் டின்னருக்கு பார்த்திங்கன்னா தோசை வந்து சுட்டு சாப்பிட்டுக்கிட்டோம். ஏன்னா மாவும் எடுத்துகிட்டு போயிருந்தோமா, அதனால் வந்து தக்காளி சட்னி எல்லாமே இருந்தது. அதனால் தோசை வந்து செஞ்சு சாப்பிட்டாச்சு. பசங்களும் பார்த்திங்கன்னா இன்றைக்கி வந்து நல்ல சரியான ஆட்டம், அவங்க நிறைய நடந்துட்டாங்க வேறு, அதனால் செம்ம டயர்ட் ஆகிட்டாங்க எல்லாருமே. அதனால் பசங்களை வந்து ஃபஸ்ட்டு சாப்பிட வச்சு அவங்கள தூங்க வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பசங்களை வந்து சாப்பிட வச்சாச்சு. இந்த வீடியோ பார்த்திங்கன்னா இதோட வந்து முடியுது, டே 1ஓட வீடியோ. அடுத்தடுத்த வீடியோ வந்து நான் நெக்ஸ்ட்டு வந்து நான் அப்லோட் பண்ணுறேன். வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களை வந்து மீட் பண்ணுறேன். அன்டில் தென் பாய்.